எது வாழ்க்கை? வாழ்க்கை பாதை. வாழ்க்கை என்பது என்ன? எப்படி வாழ வேண்டும்? இதை உணராத நம்மில் பலர் ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று கூறிக்கொண்டு பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என மடிந்து விடுகின்றன்றி வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று வாழ முற்படாமல் காலத்தை கழிக்கின்றனர். உலகில் பிறந்துள்ள அனைவரும் வாழ வேண்டும் என்றே படைக்கப்பட்டுள்ளார்கள். வாழ்க்கை என்பது ஒரு நல்ல திருவிழாவிற்கு சென்று வருவதைப் போல என்று கூறுகின்றார் ரால்ஃப் வால்டர் எமர்சன் என்ற அறிஞர். வாழ்க்கை என்பதே ஜாலி, அதை வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி என்கிறது பழைய தமிழ் திரைப்பாடல் ஒன்று. நாட்டில் தோன்றுகின்ற அனைத்தும் சில காலத்தில் மடிந்துதான் போகும். மனித இனமும் அப்படி மடிந்துதான் ஆக வேண்டும். தோன்றியவை அழிகின்றன, அழிந்தவை மீண்டும் தோன்றுகின்றன. நாம் தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் எங்காவது ஓரிடத்தில் முடிவு பெற்றுதானே ஆக வேண்டும். முடிவுறும் செயல்களும் தொடக்கம் பெற்றுதானே ஆக வேண்டும். இதுதானே உலகின் வாழ்வியல் நியதி, வாழும் காலம். வாழ்க்கை என்பது பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடியும் ஒரு அழகிய பயணம். அதில் ஆசையுடன் பயணிக்க வேண்டும். நாம் மட்டுமா அல்லது பலரோடு சேர்ந்தோ பயணம் செய்து அந்த பயணம் செய்யும் பாதையை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். நாம் மேற்கொள்ளும் பயணத்தின் பாதை நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள பழைய பாதைத்தான். ஆனால் நமது பயணம் புதிதாக இருக்க வேண்டும். நாம் பிறக்கும்போது தொடங்குகின்ற பயணம் நான் என்பதில் தொடங்கி நாம் என்பதில் முற்று பெற வேண்டும். அப்படிப்பட்ட பயணம்தான் இன்பம் நிறைந்த இனிய பயணமாக அமையக்கூடும். குடும்ப உறவு. வாழ்க்கை பயணம் சீராக அமைய முதலில் நம் குடும்ப உறவுகள் நன்றாக அமைந்திடல் வேண்டும். தாயை போற்றி பாதுகாத்து அனைவரும் செயல்பட வேண்டும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பது முதுமொழியாயிற்றே. ஆகவே தாய் தந்தையரை வணங்கி செயல்பட்டாலே வாழ்க்கையிலே பேரின்பம் உண்டாகும். பெற்றோரை போற்றுதல் போன்று உற்றார் உறவுகளையும் நாம் போற்றி அவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு உரிய மரியாதையும் அதிக கவனிப்பும் செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த உறவுகளுக்குத்தான் வலிமை அதிகம்.